Jesus loves our daily Bible school. இந்த பூமியிலும் வல்லமையானொரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானொரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாம் புரிந்து வீழும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா சாபங்களும் ஒருந்து வீழும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இந்த பூமியிலும் வல்லமையானொரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானொரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நடக்கும். அவர் நாமம் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அழைப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உண்டு நமக்கு நித்திய ஜீவன உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நிற்கும் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நிற்கும் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் எந்த பூமியிலும் வல்லமையானொரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானொரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு
எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. இயேசு நாமம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்பா, இயேசு நாமம் எங்க ரட்சித்த நாமம். அப்பா, இயேசு கிறிஸ்து நாமம் எங்க விடுதலை கொடுத்த நாமம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமம் எங்க பாவங்களை மன்னித்த நாமம். அப்பா, இயேசு கிறிஸ்து நாமம் எங்களை கழுவின நாமம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமம் எங்க பிதாவை கொண்டு போய் சேர்த்த நாமம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமம் எங்க விடுதலை கொடுத்த நாமம். அப்பா, உங்க நாமம் இல்லாமல் யாருக்கும் விடுதலை இல்லப்பா. உங்க நாமம் இல்லாமல் யாரும் ரட்சிப்பு இல்லாண்டவரே. தகப்பனே ராஜா, ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் இந்த பூமியில் வேற நாமம் கொடுக்கப்படவில்லை ஆண்டவர். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 1 அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபுசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு 2 நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். 3 அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். 4 அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். 5 இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். 6 அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 7 அந்த மனுஷர் எல்லோரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாத அளவும் தேவனுடைய ராஜ்யத்து கடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். 9 சிலர் கடினப்பட்டு அவிவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்தபோது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு திரேனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். 10 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதருக்கும் கிரேக்கருமாகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். 11 பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். 19 அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. 13 அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். 15 பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி 16 பொல்லாத ஆவிகளுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். 17 இது எபுசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது.
18ஆம் வசனம், விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். 19ஆம் வசனம், மாயவித்தைக்காரராயிருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கு முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிராயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசை கண்டார்கள். 20ஆம் வசனம், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. 21ஆம் வசனம், இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கெதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி 22ஆம் வசனம், தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரிஸ்துவையும் மக்கெதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். 23ஆம் வசனம், அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. 24ஆம் வசனம், எப்படியெனில் தெமோத்திரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியாதினாளின் கோயிலை போல வெள்ளியினால் சிறிய கோயில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான். 25ஆம் வசனம், இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். 26ஆம் வசனம், இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சங்குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். 27ஆம் வசனம், இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிடுகிறது மட்டுமல்லாமல் மகாதேவியாகிய தீனாளுடைய கோவில் எண்ணப்பற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதுக்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான். 28ஆம் வசனம், அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசுடைய தீனாளே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். 29ஆம் வசனம், பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கெதோனியராகிய காயுவையும் அரிஸ்தார்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்க சாலையிலே பாய்ந்தோடினார்கள். 30ஆம் வசனம், பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்தபோது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. 31ஆம் வசனம், ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்துக்கு ஆள் அனுப்பி அரங்க சாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். 32ஆம் வசனம், கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. 33ஆம் வசனம், அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். 34ஆம் வசனம், அவன் யூதர் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசுடைய தீனாளே பெரியவள் என்று 2 மணி நேரமளவும் எல்லோரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். 35ஆம் வசனம், பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தீனாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் பரிசாராகியிருக்கிறதை அறியாதவன் உண்டோ? 36ஆம் வசனம், இது எதிர்பேசப்படாத காரியமாயிருக்கையில் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். 37ஆம் வசனம், இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோவில் கொள்ளைக்காரர் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல. 38ஆம் வசனம், தெமீரியத்திற்கும் அதனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்களும் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். 37ஆம் வசனம், நீங்கள் வேறே யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். 40ஆம் வசனம்,
இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதுக்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளாக இருக்கிறதுக்கு ஏதுவாக இருப்போமே என்று சொல்லி 41ஆம் வசனம் பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். சில்ட்ரன்ஸ், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிக்கிறேன், கேளுங்க. இதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று நமக்கு என்ன வேணும்? ஒரு தாகம் வேணும், ஒரு ஆசை வேணும். அதுக்காக நம்ம பரிசுத்த ஆவியை பெறும்பொழுது நம்ம பெற்றுக்கொள்ளலாம், ஞானஸ்தானம் பெறும்பொழுது நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அமைதியாகிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். ஏசப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஞானஸ்தானம் பெறணும். அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும். அந்நிய பாஷைகளை பேசி நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். தினந்தோறும் உங்கள் ஜெபத்தில் ஏசப்பா, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெறணும், பரிசுத்த ஆவியை பெறணும், அந்நிய பாஷைகளை பேசணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? தினந்தோறும் கேட்கணும். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. பவுல் எப்படி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணும்னு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவினை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்களோ, நிச்சயமாக பிள்ளைகளாகிய நீங்களும் என்ன பண்ணணும்? ஏசப்பா நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் நிச்சயமாக சொல்லணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? அதற்காக இப்போத்திலிருந்தே தினந்தோறும் நீங்கள் ஜெபிங்க. ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? இப்போ கேள்வி கேட்கலாமா? யாருடைய உருமால்களையும் கச்சைகளையும் வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் சுகமாயின? ஆ பவுல், ஆ பேதுரு, யோவான். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.